கவனத்தை ஆண்டவர் மேல வச்சு உட்காருங்க. அதெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவரை தியானிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது. நீங்களும் நானும் எத்தனையோ பேரை திருப்திப்படுத்த ராத்திரி பகலா பாடுபட்டு இருக்கிறோம். அது பரலோகத்தில் ஊர்வரி கூட எழுதப்பட்டிருக்காது. ஆனா நீங்க உபவாசிக்கிற நேரம், கதவை மூடிட்டு உள்ள போய் அழுகிற நேரம், வேத புத்தகத்தை திறந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க படிக்கிற நேரம், 1000 வேலை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளை குட்டிகளை குடும்பத்தை பார்த்துட்டு நீங்க பைபிளை எடுத்து படிச்ச நேரம், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட படிச்ச பாடம் என்னன்னா, மற்ற மனிதர்களுக்கு நீங்க 1000 செய்தா ஒரே ஒரு முறை அவங்களை துக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த 1000மும் மறந்துடும். ஆனா ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா, நீங்க 1000 துரோகம் பண்ணி ஒரு நாள் உபவாசம் பண்ணா இந்த 1000மும் நீங்க 100 நாள் பிரியாணி போட்டிருப்பீங்க. இப்ப உங்களை பேசிக்கிட்டே உங்களை ஏசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு கலசம் தண்ணி ஒரு ஊழியக்காரன் கொடுத்திருப்பீங்க. ஆண்டவர் சொன்னாரு, if you give me give to anyone in my name, எனக்கு ஒரு கப் ஆஃப் கோல்ட் வாட்டர், கிரீக்ல கோல்ட் வாட்டர் சூடு பண்ண கூட இல்லை, அவைகள் பலனை அடையாமல் போவது. வாழ்க்கையில மறக்காதீங்க, நீங்க பிள்ளைகளுக்கு உழைக்கிறது, குடும்பத்துக்கு உழைக்கிறது, கணவனுக்காக உழைக்கிறது, மனைவிக்காக உழைக்கிறது எல்லாம் மறக்கப்பட்டு போகும். ஆனால் கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டப்பட்டதே இல்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யம்